தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய நீதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம். யோவான் 8வது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாக பிடிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். அவர் பிடிக்கப்பட்டு இயேசுவிடத்திலே அவரை கொன்று வருகிறார்கள். அவர்கள் பாவம் செய்துவிட்டால் என்று சொல்லி மோசேயுடைய பிரமாணங்களை தனக்குள்ளாக வைத்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அவளை நிறுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அவர் மேலே குற்றம் சுமத்துகிறார். இவள் பாவம் செய்துவிட்டால் இவர் கல்லாலே அடிக்கப்பட்டு கொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடம் சொல்லுகிறார். அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவர் முதலாவதாக அவள் மேல் கல்லெறிய கடவர் என்று சொல்லும் பொழுது அங்கே சிறியோர் முதல் பெரியோர் வரை இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்களும் பாவம் செய்திருக்கலாம். அவருடைய மனசாட்சி குற்றப்பட்டு போய்விட்டார்கள். இயேசு தனித்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ நடுவே நின்று கொண்டிருக்கிறாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை நோக்கி இருக்கிறார். ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகில் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று ஆண்டவர் கேட்கும்போது, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லை என்றால் அதற்கு இயேசு, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த ஸ்திரியை அனுப்பி விடுகிறதை நான் பார்க்கிறோம். மனிதனுடைய நீதியும் தேவனுடைய நீதியும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மீது அவர் இரக்கமுள்ளவராக காணப்படுகிறார். அந்த இரக்கத்தை நம்மீது வைக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மேன்மையாக வேண்டும் என்பதற்காகவே இனிப்போ பாவம் செய்யாது என்று சொல்லி அனுப்புகிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நீதியை நமக்குள்ளாகவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் இனி பாவம் செய்யாமல் தேவனுக்காக உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.